மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. தொகுதி மறுவரையறையுடன் 33 விழுக்காடு பெண்கள் இடஒதுக்கீட்டை இணைத்து மத்திய அரசு கொண்டு வந்த 131வது அரசமைப்பு திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு மக்களவையில் நடைபெற்றது. மசோதா நிறைவேற 2/3 பங்கு பெரும்பான்மை தேவை என்ற நிலையில் மொத்தம் 528 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இதில் மசோதா வெற்றி பெற 352 வாக்குகள் தேவைப்பட்டன. வாக்கெடுப்பின் முடிவில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 வாக்குகள் பதிவாகின. மசோதாவுக்கு எதிராக 230 எம்பிக்கள் வாக்களித்தனர். ஒருவர் கூட வாக்களிக்காமல் விடுபடவில்லை. அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு தேவையான சிறப்பு பெரும்பான்மை கிடைக்காததால் இந்த மசோதா தோல்வியடைந்தது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மசோதா பெண்களுக்கு அதிகாரமளிப்பதற்காக கொண்டுவரப்படவில்லை என்றும் இந்தியாவின் தேர்தல் கட்டமைப்பை சிதைத்து தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை பறிக்க போடப்பட்ட சதி என்றும் சாடினார். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை இந்தியா கூட்டணி ஒற்றுமையுடன் தடுத்து நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி, தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க நினைப்பதை ஏற்க முடியாது என கூறினார். மணிப்பூர், ஹத்ராஸ் உள்ளிட்ட சம்பவங்களில் மௌனம் காத்தவர்கள் இப்போது பெண் உரிமை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என சாடினார். மேலும் பெண்களின் உரிமையை யாராலும் தடுக்க முடியாது என்றும் 2023ஆம் ஆண்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், காங்கிரஸ், திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே இந்த மசோதாவை தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 70 கோடி பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இது என குறிப்பிட்ட அவர், மசோதா தோல்வியை கொண்டாடும் எதிர்க்கட்சிகளின் மனநிலை பெண்களுக்கு எதிரானது என்று விமர்சித்துள்ளார். பெண்களின் கோபத்தை அனைத்து தேர்தல்களிலும் எதிர்க்கட்சிகள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமித் ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டு நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், இந்த வெற்றி ட்ரெய்லர் தான் என்று கூறினார். தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அதுல தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற மாதிரி அதான் மாபெரும் வெற்றி.